அவருக்கு ஏற்ற மகிமையை செலுத்துங்க. அந்த மகிமையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த காற்று, இடிமுழக்கம், மின்னல்கள். அதனால் எப்படி ஒரு காடே அதிர்ந்து போகுமோ, மிருகஜீவன்கள்லாம் அதிர்ந்து போகுமோ, அங்கே இருக்கிற மரங்களெல்லாம் அப்படி வெட்டப்பட்டு கீழே விழுந்து துள்ளுவது போல் இருக்குமோ, அதை விட அதிபயங்கரமாக வல்லமையும் மகத்துவம் உள்ளவர் அவருடைய நாமம், அவருடைய சத்தம். அவர் ஒரு மெல்லிய சத்தத்தோடு நின்று வருகிறார். மகனே, மகளே, பயப்படாதே, நான் உனக்கு பலன் கொடுப்பேன். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர், இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. உரைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். உரைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர், சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. சங்கீதம் 29. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவபுத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். தேவபுத்திரரே அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு அர்த்தம். ஒன்று தேவதூதர்கள், இன்னொன்று தேவனை அறிந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று தூதர்கள், இன்னொன்று தேவனை அறிந்தவர்கள். அறிந்தவர்கள்னா அவரோட உடன்படிக்கை பண்ணினவர்கள். என்ன செய்யணுமா? மகிமையை செலுத்தணுமா? வல்லமை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்முடையதான கிரியைகளையும் அவருக்கு, கிரியைகளின் பலன், கிரியைகளின் விளைவையும் கர்த்தருக்கே என்று அர்ப்பணியுங்கள். நம்முடைய கிரியைகளின் விளைவும் கர்த்தருக்கே அப்படின்னு அதை அவருக்கே செலுத்துங்கள். அப்போ நம்முடைய அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால், நம்முடைய வாயின் துதி பலிகளும் அவருக்கே, அவரை துதித்து மகிமைப்படுத்தும், வாயினால் துதித்து மகிமைப்படுத்துவதும் அவருக்கே, நம்முடைய கிரியைகளினால் செய்யும் செயல்களும் அவருக்கே. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போது நாம் அவருடைய நாமத்துக்கு உரிய மகிமையை செலுத்துங்கள்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காதீங்க. அவருடைய நாமம் மகிமையானது, மகத்துவமானது, பெரியது,
வல்லமையில் சிறந்தது. அதற்கு ஏற்ற அந்த பயபக்தியோடு கூட போங்க. சும்மா ஏதோ சாதாரண ஆள்கிட்ட போகிற மாதிரி நீங்கள் போகாதீங்க. ஒரு பெரிய மிகப்பெரிய ராஜாவுண்டையில் நாம் போவதை கனத்தில் கொள்வோமாக. மிகப்பெரிய ராஜா, அண்ட சராசரங்களையும் அகிலாண்டத்துக்கும் ராஜாவாயிருக்கிற கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறோங்கிறத உணர்ந்து போங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சும்மா ஏனோ தானோ என்று உடுத்தி கொண்டு போகாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதுல சிறப்பானதை உடுத்தி கொண்டு போங்கள். குளித்து விட்டு போங்கள், தலையை சிங்காரித்து போங்கள், நல்ல ஆடை அலங்கரித்து போங்கள். அவருக்கு முன்பதாக போகிறோம் என்பதை உணர்ந்து அவருடைய பிரகாரத்தில் அந்த அந்த உரிய கனத்தோடு போய் நிற்க கர்த்தர் கிருபை ஆண்டவர் தருவாராங்க. அதுக்குன்னு புரோட்டோகால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியான வஸ்திரம்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. இன்னென்ன வஸ்திரங்களை போட்டு வரக்கூடாது, இதை போட்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி செய்ய அந்தந்த காரியங்களில் அவங்க இந்தந்த ட்ரெஸ்ஸு அங்கே அனுமதி இல்லை, இப்படி பஃபூன் மாதிரி கோமாளி மாதிரி போட்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்க சில அது வச்சுருப்பாங்க. பரிசுத்த அலங்காரத்துடன் மனதிலேயும் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த 24ஆம் சங்கீதத்தில் வாசம் பாருங்கள். ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், வாயில் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா நடவடிக்கைகளையும் சுத்தமுள்ளவர்களாய் அவர் சன்னிதானத்தில் நின்று அவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அந்த 3ஆம் வசனத்தில் சொல்கிறார். அவருடைய சத்தம், தேவனுடைய சத்தம், அவருடைய வல்லமை. அவர் இடி முழக்கத்துக்கோடு ஒப்பிட்டு சொல்கிறார். இடி முழக்கமும் மின்னல்களும் பெருங்காற்றும், இந்த 3 வார்த்தை அந்த 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் எலியா ஒரு கெபியில் ஒளிஞ்சிருக்கிறார். அப்போ கர்த்தர் அவருக்கு வெளிப்படுகிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் அவர் வெளிப்படுகிறார். அப்படி வெளிப்படும்போது அங்கே பார்க்குறோம் என்ன உண்டாயிட்டான் 19ல் அவர் நில் என்றார். கர்த்தர் அவரை கடந்து போகிறார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை, மலைகளை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான காற்று. அந்த காற்று எப்படி பாருங்க, கண்மலையை உடைக்குதான். அது அதை காற்றுக்கு எதிர்த்து நிற்கிற ஒன்று கண்மலை, அது கல் மலை, அதையே உடைக்குதான் அந்த காற்று. அப்புறம் கர்த்தர் அங்கே இருக்கவில்லையா, பூமி அதிர்ச்சி உண்டாச்சா. அப்போ நிறைய நிறைய கட்டடங்கள்லாம் நொறுங்கி கீழே விழுந்து போச்சு. பூமி அதிர்ச்சியில் கர்த்தர் இல்லை. அக்கினி உண்டானது, மின்னல்கள் உண்டாகி நிறைய எரிச்சு போட்டது, எரிந்து போனது. கர்த்தர் இருக்கவில்லை. பின் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அவருடைய சத்தம், அதைத்தான் இங்கே சொல்றார். அங்கே என்ன சத்தம் வந்தாச்சு எப்படியா, அந்த சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறதா, எதிரொலிக்குதான். தண்ணீர்களில் அந்த கடற்கரை ஓரமாக, ஆற்று ஓரமாக, அது குளத்தம் ஏரி பக்கம்னா அந்த இடி சத்தம் அந்த குளத்தில் தண்ணி மேலே விழுந்து அது எதிரொலிக்குமா. அது அந்த அந்த தண்ணீர் என்ன செய்யுமா, அந்த இடி சத்தத்துக்கு அதில் அதிர்வுகள் உண்டாகுமா. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், இடி முழக்கம். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். 2 வார்த்தை, தண்ணீர்கள் மேல் இருக்கிறாருங்கிறது. ஆரம்பத்தில் ஆண்டவர் முழு பூமியிலையும் என்ன இருந்துச்சா, பூமியானது ஜலத்தினால் நிறைந்திருந்தது. ஆமென். ஆண்டவர் ஆழத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அதைத்தான் அங்கே சொல்லுது. அவர் அங்கே இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ள. வல்லமைங்கும்போது கண்மலைகளை உடைக்கிறதும், அதுக்கப்புறம் பாருங்கள் கேதுரு மரங்களை முறிக்குதான். லீபனோனின் கேதுரு மரங்கள் சாதாரண மரங்கள் இல்லை, அந்த மரத்தை முறிக்குதான். சமீபத்தில் ஒரு பார்த்த ஒரு புயலில் ஒரு தென்னை மரம் அப்படியே 2 பக்கமும் கீழே சாஞ்சு மேலே வருது. இந்த பக்கம் சாஞ்சு ஆனால் உடஞ்சி விழாமல் அது தாக்கு பிடிக்குது தென்னை மரம்.
இதை விட ஸ்ட்ராங்கானது கேதுரு மரங்களும், லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள். அந்த மரங்கள் எல்லாம் முறிஞ்சு கீழே விழுந்துச்சா, லேசில் கீழே விழாது, உடையாது. அவைகள்லாம் முறிந்து விழுந்ததான். ஏன்னா அந்த அளவுக்கு பெருங்காற்று, அந்த அளவுக்கு மின்னல்கள், அந்த அளவுக்கு இடி சத்தங்கள். அவைகள் கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனின் சீரியோனின் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரம் உடைஞ்சி 2 துண்டாகி கீழே விழுந்து அப்படி அந்த ஜம்ப் பண்ணி அது அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி கீழே விழுந்து மரங்களெல்லாம் கீழே விழுந்து இப்படி துள்ளும். பார்த்துருக்கீங்களா? மேலேருந்து ஒரு பெரிய கிளையை வெட்டி போட்டிங்கன்னா அந்த கிளை கீழே விழுந்து தொப்புன்னு விழுந்து நிச்சயமாக அது கொஞ்சம் ஆடும். பார்த்தீங்களா? அதை இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளிச்சுன்னு. அப்போ மரமை துண்டு துண்டாக என்ன செஞ்சுதான், மரங்கள் துண்டு துண்டாக கீழே விழுந்தது. அது விழுந்து குதிக்கிறத, அது என்ன விழுந்து அந்த அது துள்ளுவதை என்ன செஞ்சுருக்கிறாரு, அதை பார்த்துருக்கிறார். அக்கினி, அதுக்கப்புறம் அக்கினி சத்தம், அக்கினி ஜுவாலையை பழக்கம், தீ உண்டாகுது. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தையே அதிர பண்ணுது. பயங்கரமாக எல்லா மிருகங்களும், காட்டு மிருகங்களும் மனிதர்களும் பயந்து நடுங்குகிறாங்க. சில நேரங்களில் பயங்கரமான காற்றும் மின்னலும் மழையும் வந்து இடி சத்தத்துக்கு எப்படி இருக்குது, நம்ம மேலே விழுந்துருமோங்கிறது போல் சில சமயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா பயங்கரமான, அதாவது கோடை மழை இடி அப்படிம்பாங்க. கோடை மழை இடி பயங்கர சத்தமாக இருக்குமா, அவ்வளோ சத்தம். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்தம். பெண் மான்கள் ஈனும்படினா, பெண் மான்கள் எல்லாம் பயத்தில் குறைப்பிரசவம், பயத்தில் நடுக்கத்தில் அந்த மின்னல்களையும் இடி முழக்கத்தையும் கண்டும் கேட்டும் அந்த பெருங்காற்றை அவங்க அதில் உணர்ந்தும் ஆமாம் கர்ப்பமாக இருக்கிறதான ஆமாம் ஸ்தோத்திரம் பெண் மான்கள் என்ன செய்தான், பயத்தில் குறைப்பிரசவம். காடுகளை வெளியாக்கும், எல்லாம் அப்படி பயங்கரமான காற்று நினச்சிட்டு போகுது, அவ்வளத்தி வேரோடு பிடுங்கி அள்ளிட்டு போகுது. அப்பந்தான் அப்படிப்பட்ட வரும்போது ஆலயத்தில் இருக்கிறவங்க கர்த்தருக்கு மகிமை என்று சொல்கிறார்களாம். ஓ ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், அதெல்லாம் அதாவது பிக்சரைஸ் பண்ணவே முடியாது, அதை சித்திரமாக வரையவும் முடியாது, சித்திரமாய் பார்க்க முடியாது. அத்தனை அதிபயங்கரமான கிரியை நடப்பிக்கிற கர்த்தருடைய சத்தம். ஒரு அபௌஷியான் தரலபா. அந்த சத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் சீனாய் மலையிலே கேட்டார்கள். அந்த சத்தத்தை பல தீர்க்கதரிசிகள் கேட்டிருக்கிறாங்க. அந்த சத்தத்துக்கு இவங்க அந்த நடுவில் கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு காலைவெல்ல கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லுங்கள். சூழ்நிலைகளில் ஏராளம் இடி முழக்கமாக உங்களை சுற்றி பயங்கரமான காற்றும் மழையும் பெய்து கொண்டிருக்கிறதா, பயங்கரமான இடி முழக்கங்களும் பயங்கரமான மின்னல்களும் வீசி கொண்டிருக்கிறதா, வெளியே போக முடியாதபடி பயத்தின் நடுவில் இருக்கிறீங்களா, கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லுங்கள். ஆமென். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அதுதான் பெருங்காற்று இடி முழக்கம் சத்தம் கேட்கும்போது தேவனுக்கு மகிமை என்று சொல்லுங்கள். தேவனுக்கு மகிமை. கர்த்தர் ஜல பிரளயத்தின் மேல் வீற்றிருந்தார், அவர் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா. அதனால தான் அவருக்கு ஏற்ற மகிமையை செலுத்துங்கள். காணிக்கையெல்லாம் சும்மா சிம்பிளாக கொண்டு போகாதீங்க. அவருக்கு ஏற்ற காணிக்கை. வார்த்தைகளை மகா கணத்துக்கும் மகா ஸ்தோத்திரம் துதிக்கும் பாத்திரராக இருக்கிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் சர்வ வல்லமையுள்ளோருமான மகிமைக்கும் மகத்துவத்துக்கும் பேர் போன மகாராஜா, அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருள்வார், அவர்களை ஆசீர்வதிப்பார். லேலூயா. இந்த காலவெளிலேருந்து வார்த்தையை கேட்குற நீங்கள் அவருக்கு ஏற்ற மகிமையை செலுத்துங்க. அந்த மகிமையை வெளிப்படுத்துவதற்கு தான் இந்த காற்று, இடிமுழக்கம், மின்னல்கள். அதனால் எப்படி ஒரு காடே அதிர்ந்து போகுமோ, மிருகஜீவன்கள்லாம் அதிர்ந்து போகுமோ, அங்கே இருக்கிற மரங்களெல்லாம் அப்படி வெட்டப்பட்டு கீழே விழுந்து துள்ளுவது போல் இருக்குமோ, அதை விட அதிபயங்கரமாக வல்லமையும் மகத்துவம் உள்ளவர் அவருடைய நாமம், அவருடைய சத்தம். அவர் ஒரு மெல்லிய சத்தத்தோடு நின்று வருகிறார். மகனே மகளே பயப்படாதே, நான் உனக்கு பலன் கொடுப்பேன், நான் உனக்கு
சமாதானம் அருளுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறாரு. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன். காட் bless you. சங்கீதம் 29. கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? வார்த்தையினாலும் செயலினாலும் நம்ம அவரை மகிமைப்படுத்தணும். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தும். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். அவரை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது தான் அவருடையதான எதிர்பார்ப்பு. வேறு எதுவுமே இல்லை. நான் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கு தக்கதாக எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன். அவரை எப்பொழுதும் தொழுது கொள்வேன். ஏன்னா அவருடையதான வல்லமை எவ்வளோ பெரிது, அவருடைய சத்தமே எவ்வளோ பெரிதுங்கிறத நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். தண்ணீர்கள் மேலே என்ன செய்கிறாராம்? அவருடைய சத்தம் தொனிக்கிறது. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவமானது, கேதுருக்களை முறிக்கிறது, பெண்மான்களை ஈன பண்ணுகிறது. அவருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதாம். ஆமீன். அவருடைய சத்தம் காடுகளை வெளியாக்கும். இப்படிப்பட்டதான பெரிய ராஜாவாய் வீற்றிருக்கிற நம்முடைய தேவனுக்கு ஆமீன். அவர் என்றைக்கு சதா காலங்கள் நாம் மகிமையை செலுத்துவோம். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன். ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, கிருபையும் இரக்கமும் தானே நல்ல பிதாவே, சர்வவல்லமுள்ள தேவனே, அப்பா எங்களுடைய மகிமையும் கனமும் துதியும் புகழும் அப்பா எல்லாமே உமக்கு ஒருத்தருக்கு தான்ப்பா. தேவனே, நீர் ஒருவரே பாத்திரர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர் அப்பா. உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.